பாசமான என் தங்கச்சிய வெள்ள வரும்போது மொத்துன்னு மொத்துங்க. இந்த தான் குரங்கு கையில பூமாலை. டீம்ல பார்த்தா கேவலமா நினைப்பாங்களோ? அடுகேவலமா நினைப்பாங்க. உங்க கையில தான் இருக்கு. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும். வெள்ள வரும்போது மொத்துன்னு மொத்துங்க. பண்ணி பயல புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. இந்த மனுஷனை அட்டோலி எங்க தாங்க முடியல. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? சத்தியமா சொல்றேன். சும்மா தேவையில்லாம பேச கூடாது. அந்த பொண்ணுக்கு நிம்மதியே இல்ல. அது தெரிச்சிட்டு ஓடுது. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? பஸ் கேட்டா ராம்நாடு எங்க இருக்கு, மதுரை எங்க இருக்கு? சாரி, எனக்கு தெரியாது. மதுரைக்காரங்களா சும்மா விடாதீங்க இவர. அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நான் சீரியஸா சொல்றேன், முடியல, சத்தியமா சொல்றேன். பைத்தியக்கார பைலட் இந்த நாக்களும் மாட்டிட்டு படுற பாடு. பாசமான என் தங்கச்சிய யார்கிட்ட ஒப்படைக்கணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? பாருங்க, இந்த போட்டோ காணும்னா அது காரணம் திவாகர். இது தப்பு, ரொம்ப தப்பு. எடுத்துட்டு போறாங்க. இதுக்கு பேரு தான் குரங்கு கையில பூமாலை. நீங்க ஏதோ சொன்னீங்க, என் காதுல அது ராங்கா விழுந்து. நான் கொடுத்தேன். காமெடி பண்றது காமெடியானே தெரியாம இப்ப சிரிக்கலாம் சார். லான்ச்சிங் காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு. அழகா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. ஆனா நான் போய் சொல்லி குத்துறேன் திவாகிட்ட. ஓஹோ, அப்படியா? ஆனா டீம்ல பார்த்தா கேவலமா நினைப்பாங்களோ? என்ன திவ்யா போட்டோ எடுத்துட்டு போனா பண்றது மொல்ல மாதிரி தானே. அடுகேவலமா நினைப்பாங்க. அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட எதிர்பார்க்கிற கஷ்டம். அண்ணன் போய் தங்கச்சி போட்டோ எடுத்துட்டு போலாமா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. அவங்கள பார்க்க முடியாதா? பார்த்துட்டு போனாதான் நல்லா இருக்கும். நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. மாதிரி பசிக்கலையா? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்?